வா விநாயகம், என்ன இந்த பக்கம்? உன் வீட்டுல விருந்து சாப்பிடலாம் வந்தேன் போயிட்டு. எங்கேயா உன் பையன்? திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கான். பையன் கோயிலுக்கு போல, என் மகனை கூட்டிட்டு போயிருக்கான். நாங்க போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துட்டுங்களா? யோ, என்னையா சொல்ற? என்ன விநாயகம், நான் அண்ணனை துருவி துருவி கேள்வி கட்டுனுக்குற? கணேசா, பொண்ணை காணும் புடவை காணுன்றான்டா. நம்ம மதனு அவன் பொண்ணை இழுத்துன்னு போட்டானாமா. அண்ணன் என்கிட்ட திருச்சிக்கு ஒரு வேலையா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனானே. என்ன மாப்பிள்ள என்கிட்ட பெங்களூர் பண்ண சொல்லிட்டு போனா? அவன் ஆளுக்கு ஆளுக்கு மாத்தி மாத்தி சொல்றீங்கடா. அவன் புள்ளியா கிடைக்க மாட்டான், பணமா தானே கிடைப்பான். பூவத்துல பொறிக்கிறதுங்கடா. நான் மெட்ராஸ்காரன் யாரும் காட்டுற மாதிரிடா. டேய், என்னடா சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கீங்க? சரக்கு தான் இல்லைன்னு ஆகி போச்சு. சைடு சாச்சும் சாப்பிடணும். ஜம்பிங் ஜப்பாங்க பொங்கடாதோ. வாங்கடா. எவ்வளவு செலவானாலும் சரி சார், அவனை சும்மா விடக்கூடாது சார். நான் திருச்சியில விசாரிச்சுட்டானே. எங்கடா விசாரிச்சீங்க? தானே உங்க மச்சான் கோயில்ல கூழ் ஊத்துறாரு பூசாரி, அவர்கிட்ட தானே விசாரிச்சேன். சார் நேர்ல வாங்க சார். உங்க புத்தியும் கழுதல் எத்தியும் ஒண்ணுடா. என் மூஞ்சில முடிக்காத, போங்கடா. மாமா, நம்ம பாஸ் என்ன சொல்றாரு? மச்சான் நம்மள கவிதாயின்னு சொல்றாரு. ஐயே, சொந்தக்காரங்க கிட்ட விசாரிச்சுன்னு சொன்னீங்க, ஆனா அவங்களோட கூட்டாளிங்க கிட்ட விசாரிச்சிங்களா? அடடா மறந்துட்டப்பா. பாண்டியா அண்ணா, அவங்க வீட்டை காட்டுறா. சொல்லுங்க சார். பசங்களோட வீட்டை காட்டியா? சரிங்க சார். டேய், உண்மையா சொல்லுங்கடா. அவன் அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கடா போயிருக்கான்? சார் சத்தியமா தெரியாது சார். உண்மையை சொல்லுங்கடா. சார் நான் ஊருக்கு போயிட்டேன் சார். அவங்க கூட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு சார். யோ, இவனுங்களை எப்படி விசாரிச்சா வேலைக்கு ஆகாதியா? பழனி மலை ஆண்டவனுக்கு அரோகரா. நான் அடிக்கூடாது. யோ, நீ அடியா? சார் சொல்லிடுறேன் சார். சார் என்னையா சொல்லுக்கு புடிச்சிக்கிச்சு சார். ஏய், நீ சொல்றா. கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? சொல்லுங்கடா. சார் சொல்லிடுறேன் சார். அவன் என்கிட்ட பாம்பே போயிட்டு வரதா ஃபோன் பண்ணி சொன்னான் சார். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். சார் நீங்கள் வேணா பாருங்கள் சார். என் மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்ட் சாஃப்ட்வேர் இருக்கு, பாருங்க சார். ப்ளே பண்ணுறேன், கேளுங்க சார். பண்ணு மச்சி, ஒரு முக்கியமான விஷயம்டா. என் ஆளை கூட்டிட்டு பாம்பே போறேன், யார்கிட்டயும் சொல்றாதண்ணா. அவ்வளோதான் சார். நீடா? சார் என் மொபைல்லையும் அதே சாஃப்ட்வேர் இருக்கு சார். ஆனா என்கிட்ட காஷ்மீர் போயிட்டு வரேன் தான் சார் சொல்லிட்டு போனேன். ஆளாளுக்கு ரீல் விடுறீங்க சார். அதெல்லாம் இல்ல சார். எவிடன்ஸை காட்டு மச்சான். சார் நான் வேணா ப்ளே பண்றேன் சார், நீங்க கேளுங்க சார். கேளுங்க சார். மச்சி, ஒரு முக்கியமான விஷயம். என் ஆளை கூட்டிட்டு காஷ்மீர் போறேன், யார் கேட்டாலும் எதுவும் சொல்லிடாத. ஒரே குழப்பமா இருக்கே. என்ன இன்ஸ்பெக்டர், அவங்க சொன்னாங்க இல்லையா? இவன் ஒருத்தி மேக்கப் போட்டு அழுதுட்டு இருக்கா. போடி உள்ள பேசிட்டு இருக்காரு. நான் என்ன ஏய், பண்றது? போடி உள்ளன்னா ஒண்ணுமே புரியல. என்ன போடி பண்றது உள்ளன்னா தெரியல. பேசிக்கிட்டே இருக்கா. என்னடா அவ்வளோதானா இல்லை வேற ஏதாவது இருக்கா? சார் ஒரு உண்மையான சத்தியமான முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான். ஏய் பாடுறா மச்சான். என்ன மச்சான், வழக்கமா இல்லாம இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம்டா. என்னடா? என் ஆளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கடா. சரி, அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல் போலான்னு பிளான் வச்சிருக்கேன். ஹே, என்ன காமெடி பண்றியா? சீரியஸா தான் மச்சி. என்னடா சொல்றான் அவன்? என்ன மச்சான் ஊட்டி கொடைக்கானல்ன்ற காசு காலியான நான் புண்ணாகவனை கமலஹாசன் மாதிரி சூசைட் பண்ண போறியா? மச்சான் நான் சொன்னா கேட்பியா மாட்டியா? கேட்க மாட்டேன்டா, இவர் பெரிய பருப்பு. மச்சி நான் சொன்னா கேட்பியா மாட்டியா? சொல்லு மச்சி. உங்க அப்பா கிட்ட போய் நான் திருப்பதி கோயிலுக்கு போறேன்னு சொல்லு. உங்க சித்தப்பா கிட்ட போய் நான் திருச்சிக்கு ஒரு வேலையா போறேன்னு சொல்லு. அப்புறம் உங்க மாமா கிட்ட போய் நான் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு பெங்களூர் போறேன்னு சொல்லு. ஏய் மச்சான் எனக்குடா. இப்ப இவனுக்கு போன் பண்ணி மச்சான் நான் காஷ்மீர் போறேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லு. மனோ, இது ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறடா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், கவலையே படாத. அப்ப எனக்குடா? ஆமா இல்ல, நம்ம கேங்ல அடி வாங்க ஒருத்தனாவது வேணும்ல, அதனால இவனுக்கு நம்ம சொல்ல வேணாம் மச்சான். அப்ப நான் உண்மையை சொல்லிட்டேனா? நான் அடிப்போம்ல. டேய், என்னடா சீடி மாதிரி ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க? டேய் சார். யோ, ரோட்ல வச்சு விசாரிக்கிறியா? மான மாதிரி நம்ம உள்ள கூட்டு வாங்கயா. யோ, அவங்கள கூட்டு வாயா. ஏய் உள்ள வாடா. உண்மையை சொல்லுங்கடா, உங்களுக்கு தாண்டா தெரியும். ஏய் சொல்ல போறீங்களா இல்லையாடா? அண்ணா நீ உள்ள போனா நான் இவனும் கிட்ட விசாரிக்கிறேன்.
1 2 3. என்னடா 1 2 3ன்ற? இல்ல சார், கல்யாணம் முடிஞ்சிருச்சு சார். சார் பேசுங்க சார். 1 செகண்ட். 3G மொபைல் தான். மச்சான், இங்க எல்லாரும் சமரசம் ஆயிட்டாங்க மச்சான். நீ பேசாம கிளம்பி வந்துரு. மச்சி அங்கெல்லாம் வர முடியாதுடா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. டேய் சொன்னா கேளுடா. டேய் வந்தறா, உங்க அப்பா மாமா எல்லாரும் இங்க தான்டா இருக்காங்க. சொன்னா கேளு மச்சான். ஒரு நிமிஷம் இருடா. இந்த சார் பேசுறாரு லைன்ல. டேய் தம்பி, உங்க அப்பா அம்மாலாம் இங்க தான்டா இருக்காங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசியாச்சு. கிளம்பி வாடா, நாங்க பாத்துக்கிறோம். சார் புரிஞ்சுக்குங்க சார், அங்கெல்லாம் வந்தா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க சார். ஏமா நீ சொல்லுமா, உங்க அப்பா அம்மாவே சம்மதிச்சிட்டாங்க, தைரியமா வாங்க. வேணாம் சார், நாங்க இங்கே இருக்கோம் சார். மச்சான் இவ்ளோ சொல்றாங்கல்ல, டேய் வந்துரு மச்சான், ஒன்னும் பிரச்சனை இல்லடா. என் மவுளுக்கு ஒரு சொட்டர் வாங்கி குத்துறானா பாரு. நான் இருக்கும் போது எதுக்கு மாமா உங்க பொண்ணுக்கு சொட்டரு? பொறும்பாக்க வாடா, அவன் காலை வெட்டுறா. மஞ்சள் கும்பிட்டு தாலி கட்டி இருக்க, வாடா உன் மஞ்சள் டேய் மதன், தைரியமா வாடா. இங்க யார் உன் மேல கை வைக்கிறா நான் பாக்குறேன். நம்ம வீட்டு மருமகளை தைரியமா கூட்டு வா. வாடா மதன். இருந்தா நான் பேசுறேன். டேய் மதன், நீ கூட்டிட்டு வாடா, நாம பாத்துக்கலாம். மாப்பிள்ள நீ கூட்டினா மாப்பிள்ள நாம பாத்துக்கலாம். வேணாம் மதன். மச்சான் வா மச்சான். நிறுத்துடா. அவன் தான் இங்க நடந்தது எல்லாத்தையும் பாத்துட்டான்ல. அடுத்த 2 மணி நேரத்துல அவன் ஃளைட் பிடிச்சி இங்க இருக்கணும். ஆமா சார், அதுக்கு அவசியமே இல்ல சார். இன்னும் 2 நிமிஷத்துல அவங்க இங்க இருப்பாங்க. எப்படிடா? மச்சான் பொண்ணை கூட்டிட்டு வெளியில வா மச்சான். வாடியர், நம்ம கேம் ஓவர். மச்சி சீக்கிரம் வாடா. டேய் என்னடா இது? இதுதான் உங்க காஷ்மீரா? ஏய், உன் பின்னாடி நிக்கிறாங்களே 3 பேரு, அவங்க யாரா? நீங்க பாத்தீங்களே காஷ்மீர், அத கிராஃபிக் டிசைன் பண்ணது இவங்க தான். சிஜே ஆபரேட்டர்ஸ். ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மாதிரி சொல்றா? மச்சி ஹேப்பி Thanks, மேரேஜ் மச்சி. லைஃப். அடுத்து அமெரிக்கால மீட் பண்ணலாம். ஒரே குழப்பமா இருக்கே. யோ முன்சாமி, என் கைய கொஞ்சம் கிள்ளு. இது கனவா நினைவான்னு நான் பார்க்கணும். ஏன் கைய கடிச்ச? அப்ப நீங்க கடிக்க சொல்லியா? பழனி மலை ஆண்டவனுக்கு அரோகரா. ஐயோ அப்பா, நான் அமெரிக்கா போறேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க. சித்தப்பா, நான் ஆப்பிரிக்கா போறேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க. தள்ளுங்க என்ன என்கிட்ட ஒரு வேலை கேட்டுக்கலாம். புடிக்கலாம் அவளை. பாத்துரா 3 அறிவு முண்டங்களா. பக்கத்து தெருவில் பாகிஸ்தான் இருக்க போது